வெல்கம் டு தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக வெளிவந்திருக்க சூப்பரான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண நீங்கள் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10ஆம் வகுப்பில் 250 மார்க் நீங்கள் எடுத்திருந்தாலே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான். ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. இனிஷியல் சேலரியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 21,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு வந்து சேலரியில் இன்க்ரிமெண்ட் இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் 10th பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் தான். ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க ஏப்ரல் 26ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ண எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ், எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. நீங்கள் ஃப்ரீயாகவே ஆன்லைனில் ஃபார்ம் மட்டும் சப்மிட் பண்ணாலே போதுமானது. தமிழகம் முழுவதும் உள்ள ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்கள் ஃபோனுக்கே டைமுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா, ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் நேவிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆன்லைன் மூலமாக அப்ளிகேஷன்ஸ் இன்வைட் பண்ணுறாங்க. அப்ளை பண்ணுறதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்மேரிட் மேல், அன்மேரிட் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கலாம். போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் அக்னிவீர், எம்ஆர், மியூசிஷியன் கேட்டகரியில் ரெக்ரூட் பண்ணுறாங்க. 2026ஆம் வருடத்திற்கான 2வது பேட்ச் வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஸோ இங்கே வந்து எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அன்மேரிட் மேல் அண்ட் ஃபீமேல் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள், விண்ணப்பிச்சுக்கலாம். அதே மாதிரி எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா நீங்கள் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். ஓகேங்களா, அந்த 10ஆம் வகுப்பில் நீங்கள் 50% மார்க் எடுத்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஜூலை 1, 2004 டிசம்பர் 31, 2008 இந்த டேட்குள்ளே பிறந்தவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். மெரிட்டல் ஸ்டேட்டஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அன்மேரிட் மேல் ஃபீமேல் தான் விண்ணப்பிக்கணும். திருமணமாகாத ஆண்கள் பெண்கள் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்டிங்ஸ் டெனூர் பேசிஸில் ரெக்ரூட் பண்ணுறாங்க. 4 வருடங்கள் இதோட ஒர்க் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. மியூசிக்கல் எபிலிட்டி சொல்லியிருக்காங்க பாருங்கள். அவங்க சொல்லியிருக்க மாதிரி மியூசிக்கில் உங்களுக்கு ப்ரொஃபிஷன்சி இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி என்னென்ன டைப் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் உங்களுக்கு ப்ரொஃபிஷன்சி இருக்கணும் அப்படிங்கிறதையுமே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஜாஸ் ட்ரம் செட்டு, பாஸ் ட்ரம், ஸ்னேர் ட்ரம்ஸ், சைட் ட்ரம்ஸ், சிம்பிள்ஸ் ட்ரம்ஸ், நான் குரோமேட்டிக் இன்ஸ்ட்ருமெண்ட் இது ரிலேட்டடான ப்ரொஃபஷன்ஸி உங்கள்கிட்ட இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் மியூசிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டும் உங்கள்கிட்ட இருக்கணும். ஸோ அவங்க சொல்லியிருக்காங்க பாருங்கள். அதோட டீட்டெயில்ஸ் இங்கே படித்து பார்த்துங்க. இதே மாதிரி உங்கள்கிட்ட மியூசிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க, படித்து பார்த்துருங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இயர்லி 30 நாட்கள் வந்து உங்களுக்கு ஹாலிடேஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சேலரி இல்லாமல் உங்களுக்கு அலவன்சஸும் இருக்கும். ட்ரெஸ் அண்ட் ட்ராவல் அலவன்சஸ்லாம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு வருடமும் உங்களுக்கு சேலரியில் இன்க்ரிமெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இங்கே சேலரி டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. 4 வருடங்கள் இதோட ஒர்க்கு சொல்லியிருக்காங்க. முதல் வருடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மந்த்லி 30,000 ரூபாய் சேலரி. அதில் பார்த்திங்கன்னா 9,000 ரூபாய் பார்த்திங்கன்னா கான்ட்ரிபியூஷன் கார்பஸ் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி பிடிச்சிருவாங்க சேவா நிதியில். இந்த 30,000 ரூபாயில் 21,000 ரூபாய் உங்களுக்கு பெர் மந்த்துக்கு உங்களுக்கு சேலரியாக ப்ரொவைட் பண்ணுவாங்க. 9,000 ரூபாய் வந்து பிடிச்சி வச்சுப்பாங்க. அடுத்து செகண்ட் இயரில் பார்த்திங்கன்னா மந்த்லி 33,000 ரூபாய் சேலரி இருக்கும். அது இன் ஹேண்டுக்கு பார்த்தீங்கன்னா 23,500 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 3வது வருடங்களில் 36,500 ரூபாய் சேலரி இருக்கும். 25,550 ரூபாய் உங்களுக்கு கைக்கு வந்து சேலரி கிடைக்கும். 4th இயர் பார்த்திங்கன்னா 40,000 ரூபாய் சேலரி சொல்லியிருக்காங்க. 28,000 ரூபாய் உங்களுக்கு கைக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதிலேருந்து பிடிக்கிற அமௌண்ட் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இயர் 9,000 ரூபாயும், செகண்ட் இயர் 9,900, தேர்ட் இயர் 10,950, 4th இயர் 12,000 ரூபாய் உங்களுக்கு வந்து மந்த்லி வந்து சேலரியிலேருந்து பிடிப்பாங்க. அதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 வருடங்கள் முடிவில் 5.02 லட்சம் வந்து ஆட் ஆகிடும். எக்ஸ்ட்ராவாக கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா கான்ட்ரிபியூஷன்லேருந்து, அதாவது சேவா நிதி அப்படின்னு சொல்லி 5.02 லேக்ஸ் வந்து அடிஷ்னலாக ஆட் பண்ணி மொத்தமாக உங்கள் கையில் 10 லட்சம் ரூபாய் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, ஸோ 4 இயர் நீங்கள் இதோட ஒர்க்கை வந்து கண்டினியூ பண்ணி ஒர்க் பண்ணணும். அது இல்லாமல் உங்களுக்கு லைஃப் இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா 48 லட்சத்துக்கு லைஃப் இன்சூரன்ஸ் கவர் பண்ணி கொடுத்துருவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க.
ஸோ இங்கே கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் செக் பண்ணி பாருங்கள். செலெக்ஷன் க்ரைட்டீரியா பொறுத்த வரைக்கும் இந்த போஸ்டிங்க்கான செலெக்ஷன் ப்ராசஸ் நீங்கள் வந்து 10th பாஸ் பண்ணியிருக்கணும். அதேமாதிரி செலெக்ஷன் ப்ராசஸில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் இருக்கும், ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும், மியூசிக் எபிலிட்டி டெஸ்ட் இருக்கும், ரெக்ரூட்மெண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். இதையெல்லாம் பேஸ் பண்ணி தான் உங்களை வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்லியிருக்க டீட்டெயில்ஸ் தான். அதாவது ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்டில் அவங்க கொடுத்துருக்க டாஸ்க்கெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது என்ன டாஸ்க் அப்படிங்கிறதுமே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் மேல் கேண்டிடேட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா 6 நிமிடங்கள் 30 செகண்டில் 1.6 கிலோமீட்டர் ரன் பண்ணணும். ஸ்குவாட்ஸ் வந்து 20 ஸ்குவாட்ஸ் பண்ணியிருக்கணும். புஷ்அப்ஸ் 15 புஷ்அப்ஸு, பெண்ட் நீ சிட்டப்ஸ் 15 செட்டப்ஸ் வந்து பண்ணியிருக்கணும். அதேமாதிரி ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருக்குன்னா 8 நிமிடங்களில் 1.6 கிலோமீட்டர் ஓடி கடக்கணும். ஸ்குவாட்ஸை பொறுத்த வரைக்கும் 15 ஸ்குவாட்ஸ் போட்டிருக்கணும். புஷ்அப்ஸ் 10 புஷ்அப்ஸு, பெண்ட் நீ சிட்டப்ஸ் பார்த்திங்கன்னா 10 சிட்டப்ஸு. ஸோ இந்த டாஸ்க்கெல்லாம் நீங்கள் அவங்க சொல்லியிருக்க டைமுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. 50 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு வந்து கேட்பாங்க. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒவ்வொரு மார்க் இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி மியூசிக்கல் எபிலிட்டி டெஸ்ட்டுமே உங்களுக்கு வைப்பாங்க. கொஸ்டின் பேப்பர் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி லாங்குவேஜஸில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து 2 செக்ஷன்ஸ் இருக்கும், சயின்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் அண்டு ஜென்ரல் அவேர்னஸ். இது ரிலேட்டடாக உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். கொஸ்டின்ஸ் எல்லாமே 10ஆம் வகுப்பு தரத்தில் தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸும் கேட்பாங்க. ஓகேங்களா? இந்த எக்ஸாம் 30 நிமிடங்கள் நடக்கும் அப்படிங்கிறதையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மியூசிக் எபிலிட்டி டெஸ்ட்டு பற்றின டீட்டெயில்ஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க. இதையுமே நீங்கள் டீட்டெயில்டாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்த ரெக்ரூட்மெண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அதையெல்லாம் பேஸ் பண்ணி மெரிட் லிஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்களை வந்து ரெக்ரூட் பண்ணிடுவாங்க. மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாமே பார்ப்பாங்க. ஸோ ஜெண்டர் பொறுத்த வரைக்கும் இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள், அன்மேரிட் மேல் அண்ட் ஃபீமேல் எலிஜிபிள். மினிமம் ஹைட் பார்த்திங்கன்னா ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் மேல் அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் 157 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டாட்டோஸ்லாம் நீங்கள் போட்டிருக்கக்கூடாது. அதே மாதிரி ஹைட் ரிலாக்ஸேஷன் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வெப்சைட்டில் போய்ட்டு தெரிஞ்சுக்கிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. விசுவல் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாமே பார்ப்பாங்க. உங்களுக்கு ஐ விஷன் எல்லாமே சரியாக இருக்கணும் அவங்க சொல்லியிருக்க மாதிரி. ஓகேங்களா? இங்கே செலெக்ஷன் ப்ராசஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க சொல்லியிருக்க இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் உங்களுக்கு வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் அட்ரஸ் இது தான். அதாவது www.joinindiannavy.gov.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம். ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. அவங்க சொல்லியிருக்க அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு ஏப்ரல் 11ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் 26ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம். ஓகேங்களா? அவங்க சொல்லியிருக்க மாதிரி ஃபோட்டோகிராஃபு டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ஒன் டைம் படித்து பார்த்துருங்க. ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க ஏப்ரல் 26ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ இங்கே கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே நீங்கள் படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இந்தியன் சிட்டிசன்ஸ் எலிஜிபிள் தான். ஓகேங்களா? இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். நீங்கள் இந்தியன் சிட்டிசன்னாலே நீங்கள் எலிஜிபிள் தான். ஸோ இந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெம்பரரி பேசிஸ், அதாவது டென்யூர் பேசிஸில் ரெக்ரூட் பண்ணுறாங்க. 4 வருடங்கள் இதோட ஒர்க் இருக்கும். ஒரு ரீசெண்டான சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. 4 வருடங்கள் முடிவில் உங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் கைக்கும் கிடைக்கும். ஓகேங்களா? அதை வச்சு நீங்கள் ஃபர்தராக பிஸ்னஸ் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.